ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டே எதில் விட்டுருப்பேன்னா, நம்ம ஹீரோயினிக்கிட்ட பயங்கரமாக கத்திட்டு வந்திருப்பான். நீ எப்பயுமே என் மண்டியில் ரன் ஆகிக்கிட்டே இருக்க, என்னால் எந்த விஷயமும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கறதுக்காக ஹீரோவை பார்க்க வந்திருப்பான். பட் அவன் வந்து திரும்பி கூட பார்க்காம போயிருக்கனால செருப்பு கொண்டு எரிஞ்சிருப்பா இல்லையா. இப்போ அந்த செருப்பட்டு வந்து ஹீரோ மாட்டி விட்டு ஏதோ சொல்ல வரான். அப்போ வந்து அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினியோட எக்ஸு, அதாவது கல்யாணம் பேசி வச்சு நின்று போயிருக்கும் இல்லையா, அந்த பையன் வந்துட்டான். அவன் பேர் யோஞ்சு. அவன் வந்ததுமே ஹீரோயினிக்கிட்ட, ஹீரோயினி எப்படி இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு அடங்கொய்யால, நீ எப்படா இங்கே வந்து என் வாழ்க்கையில் விளையாடுறதுக்கே நீங்கள்லாம் வருவீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இப்போ ஹீரோ பார்த்துமே, ஓ ஹீரோ, உன்னை பற்றி ஹீரோயினி நிறையவே சொல்லியிருக்கா, ஹாய்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறான். பட் ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லாமல், ஹீரோயினி வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி கூட்டு போக பார்க்குறான். அப்போன்னு பார்த்து அந்த ஹியோஞ்சன் பையன் நம்ம ஹீரோயினி கையை பிடிச்சி இழுக்க, இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினியோட அப்பா அங்கே வந்துடுறாரு. இந்த ஹியோஞ்சன் பையனை பார்த்தோன்னே அப்பாவுக்கு செம்மையாக காண்டாகுது. ஸோ அப்பா போய் கத்துறாரு. அப்படி கத்தும் போது அம்மா வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் கத்தாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா தப்பாக பேசுவாங்க, நம்ம எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஹீரோ நீ எப்பப்பா வந்த, பார்த்து வீட்டுக்கு போப்பா, நான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியையும் அந்த ஹியோஞ்சன் பையனையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அம்மா அந்த பையனை எதுவுமே பண்ணலை, உட்கார வச்சு விருந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த பையனும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிட்றான். அப்போ வந்துட்டு அப்பா சொல்கிறாரு, டே உங்கள் அம்மாவுக்கு பேய்கி பிடிச்சி போச்சாடா, எப்போவுமே பத்திரக்காளி மாதிரி ஆடுவா, இன்றைக்கி என்னென்னா சாந்தகுமார் மாதிரி அமைதியாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ வந்துட்டு பசங்களும் என்னடா எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. அந்த பையன் காதில் விழுக்கிற மாதிரியும் திட்டுறாரு. இங்கே பாரு வெக்கமே இல்லாமல் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்லாம் அப்பா திட்டிருக்காரு. ஆனால் அந்த பையன் சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி உட்காந்து நல்லா சாப்பிட்றான். இந்த நேரம் நம்ம வெளியே ஹீரோவை பார்த்தோம்னா, அவன் வீட்டுக்கே போல் ஹீரோயினோட வாசலில் நின்றுக்கிட்டு என்னாச்சுன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அங்கே மோவரா இவன் இங்கே நிற்கிறத பார்த்தோன்னே மோ சொல்கிற, எதுக்கு இங்கே நிற்கிற, வீட்டுக்குள்ளே போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் வந்துட்டு சொல்கிறேன், உள்ளே ஒரு வேண்டாதவன் உட்காந்துருக்கான், அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். யார் அந்த வேண்டாதவன் அப்படின்ற மாதிரி மோ கேட்குறேன். அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான், அந்த ஹியோஞ்சன் தான் நம்ம ஹீரோயினோட எக்ஸு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னடா அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கியா, அவனை கொல்லலையா, ஹீரோ நான் போய் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏய் எதுக்கு போகிற, அவனே வெளியே வருவான், அப்போ நம்ம பார்த்துக்கலாம், எனக்கு உனக்கு மேலே காண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம்னா அவங்களெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, சாப்பாடு பிடிச்சிருந்ததாப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஹியோஞ்சன் பையன்கிட்ட கேட்குறாங்க. அவனும் சூப்பராக இருந்துச்சு ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து அம்மா கேட்குறாங்க, சரி என்னோடய டியூட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ இப்போ நான் எனக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறாங்க, என் பொண்ணு உன்னை சீட் பண்ணால, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பையன், என்னது இவன் என்னை சீட் பண்ணாலா, கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே அம்மா வந்துட்டு, ஓ அப்போ நீ சீட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பையன் வந்துட்டு, இல்லை ஆண்டி நான் சீட் பண்ணலை, ஆனால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. பக்கத்தில் இருக்கிற குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பையன் வாயச்சொல்லி சும்மா இல்லாமல், ஆண்டி உங்களுக்கு எவ்வளோ அடிக்கணுமோ அடிக்கிறாங்க, உங்கள் கோவத்தெல்லாம் தீர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அம்மா அந்த குச்சியை தூக்கி போட்டு கையால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து தடுத்துட்டு, அம்மா விடுங்கம்மா, ஏம்மா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருறா, இல்லைன்னா அடி வாங்கி இன்றைக்கி செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டிலேருந்து வெளியே கூப்பிட்டு போகிறா. அவள் போகும்போது கூட அந்த பையன், ஆண்டி நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அம்மா பயங்கரமாக கத்துறாங்க, டேய் நாளைக்கு நீ உயிரோடு இருந்தால் தானே வருவ அப்படின்ற மாதிரிலாம். இப்போ மோவும் ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து மோ வந்து சொல்கிற, ஐயோ என்னை வேற ஏன்டா கூட்டிகிட்டு வந்த, நான் உன்னை எப்படியாவது அடிக்கணும், அடித்த பொருளுக்குலாம் காசு வேணால் கொடுத்துருவோம், வாடா போய் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்து சொல்கிறான், இங்கே பாரு நான் பேச்சுக்கு தான் அப்படி கொல்லணும்னு சொன்னேன், ஆனால் உண்மையிலே கொல்ல முடியாது, முதல் இந்த பீருக்கு நீ இன்னும் காசு தரல, அதுக்குள்ளே எப்படி அந்த சேதாரத்துக்குலாம் காசு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேனே, ஏன்டா அப்படி என் கையை கட்டி போகிற, உனக்கு கொஞ்சம் கூட ஹீரோயினி மேலே ஒரு கேர் அண்ட் லவ்வே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னானே. அவன் சொன்னான், நான் என்ன பண்ண முடியும், அவங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னேனே. டேய் நீ சின்ன வயசுலேருந்து அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற, இது கூட பண்ணலன்னா நீ என்ன, அதனால தான் இத்தனை வருஷமாக பயந்தவங்களே வாழ்ந்துட்டுருக்குற, அவர்கிட்ட போய் உன் ஃபீலிங்ஸை கூட சொல்ல முடியல உன்னால் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்துட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் உன் லெட்டரை படிச்சிட்டேன், பட் நான் சொல்லவே இல்லை, நீயும் கவலைப்படாத, நான் ஹீரோயினிக்கிட்ட நீயா சொல்கிற வரைக்கும் சொல்ல மாட்டேன், பட் நான் வேணா
வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு கிளம்பி போகிறா. ஐயோ இவங்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ இந்த ஹியோன்ஜன் பையனும் ஹீரோயினியும் ஒரு காஃபி ஷாப் வந்திருக்காங்க. ஹீரோயினி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், நீ எதுக்கு இங்கே வந்து எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கியே செத்துருப்பா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னேன்னே, நான் இங்கே உன் கூட வாழ்கிறதுக்காக வந்தேன் ஹீரோயின், நீ இல்லாமல் என்னால் அங்கே இருக்கவே முடியலை, ஒரு நார்மல் திங்ஸ் கூட என்னால் செய்ய முடியலை அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிறேன், இங்கே பாரு நீ சொல்கிற பொய்யெல்லாம் இன்னும் நான் நம்புறதுக்கு விரும்பலை, தயவு செஞ்சு எங்கள் மூஞ்சிலே முழிக்காத, இனிமேல் என் வீட்டு பக்கம் வராதா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மோவோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போனோடனே அவன் ரொம்பவே டயர்டாக இருக்கா, அப்படியே பெட்டில் சாயிடா. அப்போ மோ கேட்குறா, எங்கடி போயிட்டு வர, உன் எக்ஸ் என்னடி சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் வந்துட்டு உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்னோட தப்பு தான், சாரி மன்னிச்சிருங்க, இங்கே ரேடியோன்னு கழட்டவே இல்லை, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹீரோயினி நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்க, அதுக்கு மோ சொல்லியிருப்பேன், இல்லை எனக்கு வந்து ஹீரோ தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே மோவோட அம்மா கூப்பிடுறாங்க. ஸோ மோ வந்துட்டு ஈரடி நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து போகிறேன். இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயினியும் மோவும் தூக்கமே வராமல் சும்மா கண்ணை மூடி படுத்துட்டு இருக்காங்க. அப்போ மோ கேட்குற, ஆமாம் நீ அன்னைக்கு சொன்னல உன் எக்ஸை இன்னும் லவ் பண்ணுறேன்னு, அதுக்கு என்னடி அர்த்தம், நீ மறுபடியும் அவங்க கூட சேர போறியான்ற மாதிரி கேட்க, அதுக்கு வந்து ஹீரோயினி சொல்கிறா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, நான் தான் அன்னைக்கு இன்னொன்று சொன்னேனே, எனக்கு அவன் மேலே கொஞ்சம் தான் லவ் இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் கூட லவ்வே இல்லை, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது பிடிச்சிருந்தது, அவனை என்னால் மறக்கவும் முடியலை, பட் நான் சூன் அவனை மறந்துடுவேன், எனக்கு அவன் வேணவே வேணாம், அவன் மேலே அந்த லவ் ஃபீலே எனக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து சொல்கிறேன், அப்போ எனக்கு வேலை மிச்சம், அவனை அடிக்க வேண்டிய வேலை இல்லை, நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப, சரி நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இழுத்து பற்றிட்டு தூங்குறா. ஹீரோயினுமே சிரிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா நல்லா குடிச்சிட்டு அதே டேபிளில் சாஞ்சு படுத்துட்டு ஹீரோயினிக்கு ஃபோன் பண்ணுவோமா வேணாமான்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு ஃபோனவே பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினுமே இந்த பக்கம் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுவோமா வேணாமான்னு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே நெக்ஸ்ட் டேவும் வந்துடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி தான் எழுப்புவார். டக்குன்னு அம்மா எந்திரிச்சிட்டு, இங்கே பாரு நானே எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கேன், உனக்கு காலையிலே சோறு கேட்குது அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு நீ எல்லாம் ஒன்றும் சமைக்க வேணாம், நானே சமைச்சு வச்சிட்டேன், வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு அம்மா கேட்குறாங்க, எங்கே நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, அவள் வந்து அவளோட ரூமில் தான் இருப்பா, வந்து சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ கீழே வந்தோடனே அம்மா சொல்கிறாங்க, நேற்று நான் அந்த பையனை ரொம்ப அடிச்சிட்டேனோ அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா உடனே, ஆமாம் நேற்று நீங்கள் வந்துட்டு அப்படியே விஸ்வரூபம் எடுத்ததை நான் தான் பார்த்தேனே, சிரித்து பேசியிருந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி அடிக்க ஆரம்பித்த, பாவம் என்ன செத்துருப்பான் அப்படின்ற மாதிரி அப்பா கலாச்சிட்ருக்காரு. அப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, இல்லைங்க ஒருவேளை அந்த பையன் நல்ல இன்டென்ஷனோடு வந்திருந்தா, ஒருவேளை நம்ம பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அகெயின் அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு பொண்ணை யூஎஸ்கே கூப்பிட்டு போயிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த பையன் அதுக்காக தான் வந்திருப்பான், நான் தான் தேவையில்லாமல் பண்ணிட்டேன், பேசாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்பாவுக்கு செம்ம காண்டாயிருது. இங்கே பாரு இன்னொரு தடவை யூஎஸ் அந்த பையனை இழுத்தனா எனக்கு செம்ம காண்டாயிரும், நான் என் பொண்ணை மட்டும் கண்டிப்பாக யூஎஸ்க்கு அனுப்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா எந்திரிச்சு போகிறாரு. இப்போ அம்மா ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்தோன்னே அம்மா சிரிச்சுட்டு அப்படியே ஃபோனை க்ளோஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா அவளோட ரூமில் உட்காந்துட்டு அந்த குக்கிங் புக்கை தான் பார்த்துட்ருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்க வந்து அம்மா டக்குன்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஹீரோயினி கேட்குற, அம்மா எதுக்கு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வர்றீங்க, கேட்டுட்டு வரனால அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டு நான் எடுத்த ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு, அண்ட் நம்ம நெய்பர்ஸ் ஆண்டிலாம் பார்க்கும்போது அழகாக தெரியணும் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு கூடவே மேக்கப்பும் போட்டுட்டு ஒழுங்காக வெளியே வர அப்படின்ற மாதிரி சொல்லிடணுன்னே ஹீரோயினி என்ன அம்மா இப்படிலாம் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வரா. ஹீரோயினி புலம்பிக்கிட்டே வர, இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிக்காது, எதுக்கு எங்கள் அம்மா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இந்த ஹியோன்ஜன் பையன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினி ஷாக் ஆகிட்டா. இவனை பார்த்ததுமே ஹீரோயினி, உன்னை யார் இங்கே வர சொன்னான், நான் தான் இனிமேல் இங்கே வராது என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டே இல்லை, எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஏதோ சொல்ல வரான். இப்போ பார்த்தோம்னா அம்மா தான் இந்த வேலைக்கெல்லாம் காரணம். இந்த பையன் அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் ஹீரோயினி கிட்ட பேசணும் ப்ளீஸுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அம்மா தான் இவங்களுக்குலாம் ப்ரிட்டியாக ட்ரெஸ் போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. பட் இவங்களோட லவ் ஸ்டோரியில் மெயின் வில்லன் நம்ம ஹீரோ தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஹீரோயினி உனக்கு தான் கிளாஸ்க்கு டைம் ஆச்சுல, டக்குன்னு வந்து சைக்கிள் ஏறி நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே
இந்த ஹீரோயினி பொண்ணும் சரி இதான் கேப்பு நம்ம ஓடிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு ஆமாம்மா டைம் ஆச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து வேகமாக போயிடுறாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியை போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்கான். அவள் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்புறம் அவளோட மேக்கப்பை பார்த்துட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்கான். ஹீரோயினிக்கு காண்டாகிட்டே இருக்குது. பத்தாததுக்கு இவங்க 2 பேருமே ஒரே விஷயத்த சொல்ல வராங்க. அதாவது நேற்று நைட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ நீ என்னமோ சொல்லணுன்றல சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னானே. இல்லை நீயே சொல்லுன்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறான். சரி நானே சொல்கிறேன். நேற்று நைட்டு என்ன ஆச்சு, அந்த பையன் என்ன சொன்னான், என்ன 2 பேரும் ஒன்று சேர போகிறீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உடனே வந்துட்டு ஹீரோயினி அதுக்கு ஆன்சரே வரல. ஏன்னா அந்த பையன் மறுபடியும் கூட்டு போகிறதானே வந்திருக்கான். அதனால் ஹீரோயினிகிட்ட ஆன்சரே இல்லை. ஸோ ஹீரோயின்ட்டு கண்டுபிடிச்சிடும். ஓ அப்போ இதுதான் ஆன்சரா, சரி நீ என்ன சேர போறியா இல்லையா, தயவு செஞ்சு உனக்கு மூளை இருந்தால் அவன் பணதெல்லாம் யோசிச்சுப்பாரு, அவங்க கூட சேராத வைக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினிக்கு பயங்கர அட்வைஸ் கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் ஹீரோயினிக்கு செம்ம காண்டாயிட்டு ஒழுங்கு மரியாதை வண்டியை நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு அவள் வண்டியிலே ஒரு எத்திட்டு இங்கே பாரு ஓவராக வாய் பேசாத நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவள் கோச்சிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ குக்கிங் கிளாஸ்க்கு போனவ அங்கே இருக்கிற காயை டொக்குன்னு கட் பண்ணிகிட்ருக்கிறா. அதை பார்த்து குக்கிங் டீச்சர் ஐயோ என்னம்மா இப்படிலாம் கட் பண்ணுறேன், இன்றைக்கின்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் டீச்சர்னு கத்தியே காமிக்கிறான். உடனே இந்த டீச்சர் வந்துட்டு சரிம்மா நீ வேலையை பாரு நான் போகிறேன்ற மாதிரி சொன்னோன்னே அகைன் இவ டொக்குன்னு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் வரான். உள்ளே வரும்போதே யோன் சார் சொல்கிறாரு, டேய் இன்றைக்கி நம்மளுக்கு நிறையா மீட்டிங் இருக்குது ரெடி ஆயிருன்ற மாதிரி சொன்னோன்னே அவனும் சரின்ட்டு உள்ளே போகிறான். அப்போ அவனோட முதுகில் வந்துட்டு மேக்கப்போட ஆச்சு. அது நம்ம ஹீரோயினியோட தான். இவன் வந்து ஊடால சடன் பிரேக் போட்டிருப்பான். அப்போ டக்குன்னு போய் அவனோட முதுகிலே இடிச்சுக்கிறப்பா. அப்போ வந்து அந்த மேக்கப் போட்டி இருக்குது. அம்மா மேக்கப் போடணுன்னே இந்த அம்மா அள்ளி போசிருச்சு. ஸோ இதை வந்து அந்த நயான் பொண்ணு பார்த்துட்டு இது கண்டிப்பாக அந்த எக்ஸோட தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம சொன்னேன். பின்னாடி அந்த எக்ஸும் வரா. எக்ஸ் வந்துட்டு என்னாச்சு என்ன ஏதுன்ற மாதிரி கேட்க இவன் மூஞ்சிக்கு அதுக்கும் செட் ஆகலை, அது வேறு யாரோடது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறா. உடனே பின்னாடி யோன் சாரும் ஓ மூஞ்சி இல்லையா, அப்போ அது யார் மூஞ்சியாக இருக்கும், நான் யான் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்ருக்கான். அதில் என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ்காரி வந்துட்டு பவுல் பண்ணுறதா தானே இருந்தால் இப்போ என்னென்னா டீ பாட்டாக மாற்றிட்டா. உடனே ஹீரோ வந்துட்டு ஆமாம் எதுக்கு இதை மாற்றுறேன், நீ வந்து பவுல் பண்ண போகிறதா தானே சொன்னேன், இப்போ எதுக்கு பாட்டுன்னு மாற்றினா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு டெஃபனேஷன் சொல்லுது. அது என்னென்னா இந்த டீ வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நிறையா டைமிங் இருக்குமா, அதனால நம்மளோட லவ்வுமே நிறைய டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குது. ஒன்று ஹீரோ வந்துட்டு நீ இப்போ நிறையா மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒன்று ஹீரோ வந்துட்டு பார்க்குறேன், நீ காரணம் இல்லை, ஆனால் நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா நான் உன்னை வச்சு தான் இந்த ஐடியாவே யோசித்தேன். அண்ட் நான் வந்துட்டு என்னோடய ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுறேன், நீ வந்து உன்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும், ஹீரோயினியும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஹீரோயினியை பிடிச்சி இழுக்க உன்னை ஹீரோ கேட்குறேன் இப்போ எதுக்கு நீ அவளை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு மாதிரி சொன்னோடனே ஓ சாருக்கு ஷை ஆகுதா, உன்னை பார்க்க க்யூட்டாக இருக்குது தெரியுமா, ஹீரோயினியை பற்றி பேசினா தான் நீ அப்படி கொலையிற அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படிலாம் இல்லை, நான் ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ செம்மையாக சமாளிக்கிறான். இப்போ வந்து நம்ம இந்த ரெட் பையனை பார்த்தோம்னா அவனோட பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான். அந்த பாப்பாவுக்கு தான் உடம்பு முடியாமல் இருந்துச்சுல, ஸோ அதனால் அப்படியே கூட்டு போகலான்னு வந்திருப்பான். இப்போ அந்த பாப்பா பயங்கரமாக கற்றுது ரெட்டை பிடிச்சி, அம்மா எதுக்கு என்னை மத்தியானம் கூப்பிட வந்தீங்க, எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல, நீங்கள் கூப்பிட வரதை பார்த்து நான் வந்து ரொம்பவே வீக்கான சைல்டுன்னு நினச்சிக்கிடுவாங்க, என்னப்பா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகுது. இப்படி இவங்க போயிட்டுருக்கும் போது அங்கே பொண்ணு வந்து ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் டக்குன்னு கம்பியில் மோதுது. அப்போ போயிட்டு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுறா. பார்த்தா அந்த உள்ளே இருக்கிற பர்சனுக்கு கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாரடைப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒன்று. ஸோ வந்துட்டு அந்த ரெட் பையனை பார்த்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொன்னோடனே அவனுமே வந்து கால் பண்ணுறான். இவன் உடனே வந்து பக்கத்து கடையில் போய் சுற்றியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சிட்டு அங்கே போயிட்டு அந்த பர்சனுக்கு வந்துட்டு அந்த பர்சனுக்கு எமர்ஜென்சியில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த பர்சனும் கடைசியில் வந்துட்டு உயிர் பொழைச்சிக்கிறாரு. இப்போ வந்து எல்லாருமே மோவை வந்துட்டு வாழ்த்துறாங்க. இப்போ நம்ம அப்படியே மம்மிஸை பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு பார்க்கில் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நெய்பர்ஸ் மோவோட அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் இந்த அதாவது ஊர்லேருந்து மாப்பிள்ளை வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே அம்மா சொல்கிறாங்க உனக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் தெரியும்
அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்றைக்கி காலைல ஜிம்முக்கு போனேன்னா உன் பையன் தான்ப்பா சொன்னான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவனுக்கு இருக்க வீட்டில் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்கள காம் டவுன் பண்ணுற மாதிரி, ஏய் அதை பற்றிலாம் கவலைப்படாத, அவன் எப்படியும் பொண்ணு அழகாக இருக்கிறத பார்த்து தான் வந்திருப்பான், ஏன்னா அவன் பொண்ணு வந்து ஒன்றை மாதிரியே அழகாக இருக்கால அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிறாங்க. ஸோ நான் அம்மாவை கடுப்பேற்றுற மாதிரி அந்த பையன் அப்படியே அந்த பையன் இப்படின்ற மாதிரிலாம் குறை சொல்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து இவங்க 2 பேர் சேரணுன்றதுக்காக ரொம்பவே இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. என் மாப்பிள்ளையை பற்றி இப்பெல்லாம் பேசுறீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினி குக்கிங் கிளாஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த யோஞ்சன் பையன் அங்கே நின்றுட்டு ஹீரோயினியவே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினி வந்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோயினியை கூப்பிட்டுட்டு, ஹீரோயின் ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவன் வந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்போ அவன் உடனே காலில் அடிப்பட்ட மாதிரி ஆக்ஷனை போடுறான். உடனே ஓடி போயிட்டு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணும்போது, நான் நடிக்கிறது அவ்வளோ ரியாலிட்டியாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவளுக்கு செம்ம காண்டாயிடுது. இங்கே பாரு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, உனக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மறுபடியும் போகிறான். அப்போ அவன் வந்து கூப்பிட்டுட்டு, இங்கே பாரு ஹீரோயினி, நீ என் கூட ஒரு தடவை மட்டும் லஞ்ச் சாப்பிடுன்னு, அதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், இங்கே வரவும் மாட்டேன்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயினி ஒரு செகண்ட் நின்று யோசிச்சுட்ருக்கா. நம்ம மோவோட சைடு பார்த்தோம்னா, மோ வந்துட்டு அந்த பர்சனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வெளியே வரும்போது குட்டி பொண்ணு ரெட்டும் அங்கே நிற்பாங்க. அந்த பொண்ணு வந்தோடனே, நீ இன்றைக்கி ஸ்பைடர்மேன் மாதிரி சூப்பராக எல்லா வேலையும் பார்த்த, எனக்கு உன்னை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோவோட கன்னத்தில் வந்துட்டு அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேண்டேஜ் போட்டு வரா. ஏன்னா அவளுக்கு அங்கே அடிபட்டிருக்கும். போட்டு முடிச்சதுக்கப்புறம், இன்றைக்கி நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு போகுது. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே காரில் போயிட்டு இருக்கும்போது பாப்பா தூங்கிடுறா. அப்போ அந்த ரெட் பையன் சொல்கிறான், இல்லை பாப்பாவுக்கு உடம்பு இல்லைன்றனால தான் நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். மோ இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு வேகுதான், என்ன ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு கொஞ்சம் வேகுது, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் என்னோடய கோட்டை ரிமூவ் பண்ணிக்குவான்ற மாதிரி கேட்டோன்னே அவளும் சரின்னு சொல்கிறேன். இப்போ கோட்டை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெட் பையன் சொல்கிறேன், இன்றைக்கி என் பொண்ணு உங்களை ஹீரோனே சொல்லிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மோ சொல்கிறேன், நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது, இது என்னோட வேலை தான். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஹீரோவை நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் வந்து ஒரு குட்டி பையனுக்கும் உடம்பு முடியலை. ஸோ அந்த பையனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது ரோடு தான் பிளாக்காக இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் மட்டும்தான் அவரோட கார்லேருந்து வெளியே வந்து அந்த டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ வந்துட்டு சொல்கிறேன், நான் அப்போ வந்து அவரோட ஃபேஸை சரியாகவே பார்க்கல, ஆனால் அவரோட டிஷர்ட்டை மட்டும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே இந்த ரெட் பையனுக்கு தெரியும் நம்ம தானே அந்த வேலையை பார்த்துருக்கோன்னு. ஒரு வேளை இவங்க நம்மளை சொல்கிறாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு சடன் பிரேக் போட்டுறான். உடனே வந்துட்டு மோ இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துடுறா. இப்போயுமே அவன் வந்து அந்த டிஷர்ட் தான் போட்டிருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம ஷாக்காக ஆயிடுது. ஐயோ அப்போ இது, அப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்பீங்க போல், இந்த டிஷர்ட் வேறு யார்கிட்டலாம் இருக்குன்ற மாதிரி கேட்க, நான் ஒரு தடவை ஸ்டோரி கவர் பண்ண போயிருந்தேன், அப்போ எங்கள் டீமுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி அவர் உங்கள் டீமில் இருக்காரா இல்லையன்றதை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா, அவர் பார்க்க உங்கள் ஹைட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் அப்போ தான் வந்துட்டு இன்னும் பார்ப்போம் ஒருவேளை இவனாக இருக்குமோ